ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம டேக் குக் BL-FF தான் பார்க்க போகிறோம். பாஸ் லவர் சர்வெண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த FFோட லாஸ்ட் பார்ட் அது. ஸோ இந்த பார்ட்டோட இதை முடிச்சிடுறேன். லாஸ்ட் பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நம்ம ஜேகே வந்து நம்ம டேவை வந்து கொன்னுட்ருப்பார். ஸோ இதோட தான் அந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். சரி, ஓகே, வாங்க இந்த பார்ட்டில் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஜேகேவோட மடியில் நம்ம டே அப்படியே விழுந்திருக்காரு. அவரோட உடம்புல இருந்து ரத்தம் வெளியில் போயிட்டே இருக்குது. அப்போ கூட அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணாமல் அந்த ஒரு லவ்வோட நம்ம ஜேகேவோட கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஜேகேக்காக ரொம்பவே கஷ்டமாயிடுது. நம்ம ஜேகே பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாரு. என்னை மன்னிச்சிருட்டே, ப்ளீஸ் டே, என்னை மன்னிச்சிரு, நான் வேணும்னு பண்ணல, என்னோடய சூழ்நிலை அப்படி, உன்னை கொன்னாதான் என் பொண்ணு எனக்கு கிடைப்பா, எனக்கு வேறு வழி தெரியல டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சாரி கேட்க, நம்ம டேவா அப்படியே நம்ம ஜேகேவோட சீக்ஸில் தான் வந்து அவரோட ஹேண்டை ப்ளேஸ் பண்ணுறாரு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எதுவும் உன்னை தப்பாக எடுத்துக்கல, எனக்கு உண்மையில கோவமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நானும் நான் இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. கடைசியாக நான் இந்த கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி உன் மனசில் நான் இருக்கேனா இல்லையான்றதை மட்டும் சொல்லிடு ஜேகே, ப்ளீஸ் அப்படின்ட்டு நம்ம டே வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேச, நம்ம ஜேகேவா அப்படியே பார்த்து அழுதுகிட்டே, நீ என் மனசில் இருக்கடா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டா, ஐ லவ் யூ டே, ஐ லவ் யூ ஸோ மச் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே நம்ம டேவோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த கிஸ்ஸோட நம்ம டே வந்து அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஜேகேவோடைய மடியிலேயே நம்ம டே வந்து இறந்தும் போயிடுறாரு. ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது. அதாவது ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி நம்ம டேவோட வீட்டில் நடந்திருக்கும். இப்போது அங்கே வந்து நம்ம கிம் வந்து என்ன பண்ணுறான்னா, இன்னும் ரொம்ப நேரமாக டேவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை தேடிட்டு வராரு. வந்து பார்த்தா நம்ம கார்டனில் டே மட்டும் விழுந்திருக்காரு. அந்த இடத்துல ஜேகே இல்லவே இல்லை. டே மட்டும் விழுந்து போயிருக்காரு. இவன் என்ன ரூமில் படுத்துட்டு இல்லாமல் இங்கே வந்து படுத்துக்கிட்டு இருக்கான், என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது இல்லையா. ஸோ நார்மலாக பேசிகிட்டே போகிறாரு. டே இங்கே என்னடா பண்ணுறான், அங்கே கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட குரலை கொடுத்துக்கிட்டே போகிறாரு. ஆனால் நம்ம டே கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. வேகமாக ஓடி வராரு. டேவை வந்து திருப்பி படுக்க வைக்கிறாரு. பார்த்தா அவரோட வயிற்றில் வந்து யாரோ குத்தியிருக்காங்க. அவர் இறந்துட்டார். அதை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கிம்மும் அப்படியே டேவை கட்டி பிடிச்சி அழுகுறாரு. டே போயிட்டேடா அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம டேவும் கிம்மும் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. ஸோ நம்ம கிம்மால் ஏற்றுக்கவே முடியல. ஆனால் யாரோ ஒருத்தவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்றதை மட்டும் நம்ம கிம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்படி கத்துறாரு. அவர் கத்துற எல்லா பாடி கார்ட்ஸுமே அங்கே வராங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம ஜேகே மட்டும் இல்லவே இல்லை. நம்ம ஜோ இப்போ அங்கே தான் இருக்கார். அவர் வேகமாக வராரு. மச்சான் சொன்ன வேலையை முடிச்சிட்டோம் போலவே, ஐயோ நம்மளும் அழுவணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோப்பா. ஆனால் அவருக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம டேவை எப்படி பார்த்த உடனே அவர் நம்ம கிம் பக்கத்தில் போய் நிற்கிறாரு. கிம்மோட ஷோல்டரில் தான் வந்து ஹேண்டை ப்ளேஸ் பண்ணுறாரு. என் மேலே இருந்து கையை எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி நம்ம ஜோ இப்போ மறைக்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம கிம் வந்து கண்டுபிடிச்சிறாரு. நம்ம டேவோடைய பக்கத்துலேயே நம்ம ஜேகே வந்து போட்டிருந்த ஒரு செயின், அவரோட கழுத்தில் போட்டிருந்த செயின், ஆக்சுவலாக அது வந்து நம்ம டே தான் வந்து இந்த பார்ட்டிக்காக நம்ம ஜேகேக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும்போது அந்த ஒரு செயினையும் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதை வந்து நம்ம கிம்மும் டேவும் தான் போய் வாங்கிட்டே வந்திருப்பாங்க. அந்த செயின் வந்து நம்ம டேவோட கையில் தான் இருக்குது. அதை பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சிடுது, ஜேகே தான் என்னமோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே உன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் ஜோபுக்கா, ஐயோ மச்சான் மாட்டிக்கணும்டா நம்ம அப்படின்ட்டு அப்படியே தலையை குனிஞ்சிட்டே நிற்கிறாரு. பல்லுன்னு உழுது நம்ம ஜோப்புக்கு ஒரு அடி, இங்கே வாங்க இவனை இழுத்துட்டு போயிட்டு கீழே இருக்க செல்லில் அடிச்சு வைங்க அப்படின்னு சொல்ல, கீழே வந்து அதாவது இவங்க வீட்டுக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமானவங்கள உள்ளே அடித்து வச்சு டார்ச்சர் பண்ணுற ஒரு பிளேஸ் இருக்குது போல். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஜோ இப்போ வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இதை வந்து தூரத்தில் இருந்து அந்த செக்யூரிட்டி, அதாவது அந்த பாடி கார்டு ஒருத்தன், யார் நம்ம தாமஸோடைய ஆள் ஒருத்தன், அவன் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் உடனே இன்ஃபார்ம் பண்ணுறான், யாருக்கு, தாமஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறான், இந்த மாதிரி ஜேகே சொன்ன வேலையை முடிச்சிட்டான் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி சொல்ல, அந்த சைடு இருந்து அவன் முடிச்சிட்டான்னு எனக்கு தெரியும், அவன் முடித்த உடனே அவனை இங்கே வர வைக்கிறதுக்கு எல்லா பிளானும் நான் பண்ணிட்டேன், நீ அங்கேயே இருந்து மற்ற எல்லா ஒர்க்கையும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இரு,
கிம்மை மட்டும் கவனமாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை வந்து அந்த தாமஸ் கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் நம்ம ஜேகேவை தான் காட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டு அழுதுகிட்டே காரில், அதாவது டேவோட வீட்டிலேருந்து அப்போயே அவர் கிளம்பிட்டார். ஜியோப்பை வந்து அவர் கூட்டிகிட்டு போகல. ஜியோப் இங்கே இருக்கட்டும், ஜியோப்பே தான் வந்து நான் இருக்கேன் இங்கே நீ போன்னு தான் சொல்லியிருப்பார். ஸோ அங்கேருந்து நம்ம ஜேகே மட்டும்தான் கிளம்பி வராரு. காரில் யாரை பார்க்கனா நம்ம ஜியோவை பார்க்கறதுக்கு, அதாவது குழந்தைய பார்க்கறதுக்காக அவர் காரில் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருக்காரு. இந்த பக்கம் டாக்டர்ஸை வர வைக்கிறாரு நம்ம கிம்மு. செக் பண்ணி பார்க்குறாங்க, இல்லை இறந்துட்டாரு சார், அவர் இறந்தே வந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆகுது, ஐம் ஸோ சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம டே வந்து இறந்துட்டான் அப்படின்றது வந்து அந்த மாஃபியா வேர்ல்டுக்கே தெரியுது. ஸோ எல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க, இந்த மாஃபியா பிஸ்னஸில் இருந்தவங்க, நம்ம டேயோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், இந்த பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாருமே வருத்தப்படுறாங்க நம்ம டே இறந்துட்டான் அப்படின்ட்டு. அதாவது நியூஸ்லேயே இதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி மாஃபியா பிஸ்னஸ் மேன் கிம் டே அவங்க வந்து இறந்துட்டாரு அப்படின்ட்டு. ஸோ ஒரு சிலரால் ஏற்றுக்க முடியல, ஒரு சிலருக்கு வந்து எப்பா எப்படியோ ஒரு கெட்டவன் வந்து செத்துட்டான் அப்படின்ட்டு. ஸோ ஒரு மாஃபியாவில் இருக்கிறவன் எப்படி இருந்தாலும் கெட்டவனாக இருப்பான்ட்டு எல்லாருமே கெஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ இந்த விஷயம் வந்து இவங்களுடைய ஹெட்டுக்கு வந்து போது அவருக்கு வந்து தெரியும் இதை வந்து தாமஸ் நான் பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாமஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்புடா அப்படின்ட்டு. நான் அப்படி தான் பண்ணுவேன், உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணிக்கோங்க, அவனை நான் கொன்று காமிச்சிட்டேன்ல அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன அழிக்கிறதுக்கு யார் இருக்கா, நீங்கள் வச்சுருங்க ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாரு நம்ம தாமஸு. இந்த பக்கம் இந்த ஹெட்டுக்கா பயங்கர டவுட்டு, நம்ம டே அவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டு கொடுக்குறவன் இல்லை, யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்புகிறவனும் இல்லை, என்ன நடந்திருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜேகேவை தான் காட்டுறாங்க. நம்ம ஜேகே என்ன பண்ணுறாருன்னா, அவர் போய் ரீச் ஆகிட்டார் ஒரு பெரிய பில்டிங்கு, ஒரு பெரிய வீடு, அது ஒரு மாஃபியா வீடு, அது அதாவது தாமஸோட வீடு. தாமஸோட வீட்டுக்கே அவர் போயிடுறாரு. அங்கே போன உடனே பாடி கார்ட்ஸ் எல்லாம் அவரை செக் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. நம்ம ஜேகேவும் உள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனே தாமஸ் அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கான். வா ஜேகே வா, என்னோட இந்த ஹாப்பினஸ்க்கே நீ தான் காரணம், உனக்காக வெயிட் பண்ணி இந்த கேக்கு சாப்பிட்ற ஆசையில் நானே கட் பண்ணிட்டேன், நீ வந்து கட் பண்ணுவன்ட்டு பார்த்தேன், பரவாயில்ல, வா 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 உட்காரு வா அப்படின்னு சொல்ல நம்ம ஜேகே அப்படியே பொறுமையாக வரான். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே ரொம்ப அவர் வந்து மன உளைச்சலில் இருக்கார். அவர் வந்து அப்படியே நம்ம தாமஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கார், சேர்க்கிட்டே நிற்கிறாரு, உட்காரல. என்னை உட்காரத்துக்கெலாம் நான் ஒன்றும் இங்கே வரல, என் பொண்ணு என்கிட்ட கொடுத்துருங்க, நான் கிளம்புறேன். என்ன ஜேகே வந்த உடனே சுடுதண்ணியை காலில் ஊற்றின மாதிரி பறக்கிற, உனக்காக ஸ்பெஷலான ஒரு விருந்து ரெடி ஆகிட்டுருக்கு. த கிரேட் மாஃபியா கிங் டேவையே நீ கொன்று இருக்க, அதுவும் அவன் வீட்டுக்குள்ளே போய் அவனை நம்ப வச்சு அவனை குத்தி கொன்று இருக்க. உனக்கு நான் அதுக்கான ஒரு சூப்பரான கிஃப்ட் கொடுக்க வேணாவா? எனக்கு எந்த கிஃப்ட்டும் வேணாம், என் பொண்ணை நான் பார்க்கணும். இங்கே பாரு ஜேகே, நான் வந்து கெட்டவன் தான், ஆனால் ஒரு குழந்தைய டார்ச்சர் பண்ணுற அளவுக்குலாம் நான் கெட்டவன் கிடையாது. ஸோ நீ பயப்படாத, உன் பொண்ணு சேஃபாக பத்திரமாக என்கிட்ட தான் இருக்கா, நான் அவளை எதுவுமே பண்ணலை, ஒன்றும் பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு அது எனக்காக ஒரு சின்ன டின்னர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலாம்ல அப்படின்ட்டு சொல்ல, ஜேகேவா எனக்கு எந்த சாப்பாடும் வேணாம், என் பொண்ணுங்க நான் பார்க்கணும். சரி 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 ஓகே, கோவப்படாத, உட்காரு, வருவா அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கிற ஒரு பாடி கார்டை வந்து நம்ம தாமஸ் பார்க்குறான். உடனே அவன் வேகமாக போகிறான். போயிட்டு ஒரு ரூம்குள்ளே இருந்து அழகான க்யூட்டான ஒரு சின்ன பேபியை வந்து கூட்டிகிட்டு வரான். வேகமாக நம்ம ஜேகேவை பார்த்தோன்னே குடுன்னு ஒரு செகண்டு கூட வேஸ்ட் பண்ணாமல் வேகமாக வந்து நம்ம ஜேகேவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். எங்கே போயிட்டு ஜேகே, என்னை இத்தனை நாள் இந்த அங்கிள் கிட்டே விட்டுட்டு எங்கே போயிட்டேன்? நான் ஒரு முக்கியமான வேலையாக போயிருந்தேன் செல்லம், அங்கிள் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டாரு? நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு, ஆனால் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜேகே, இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போகாத, நான் உன்னை எப்போவுமே எந்த தொல்லையுமே பண்ண மாட்டேன், உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், நீ சொல்கிற பேச்சை நான் கேட்குறேன், அடம்பிடிக்காமல் ஸ்கூலுக்கு போகிறேன், என்னை விட்டுட்டு மட்டும் போகாத ஜேகே. எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேன் செல்லம், இதுக்கப்புறம் நீயும் நானும் ஒன்றா தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து ஜியாவை ஹக் பண்ணி பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. அதாவது நம்ம ஜியாவோட ஹெட்டில், ஃபோர்ஹெட்டில், சீக்ஸில், அவரோட ஹேண்டு எல்லாத்துலேயுமே வந்து கிஸ் பண்ணிட்டு பார்க்குறாரு, எங்கன்னா அடிபட்டிருக்கான், இவன் எதனா பண்ணானா அப்படின்ட்டு. இல்லை ஜேகே,
அங்கிள் என்ன நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்ட்டு. ஆமாம் தானே அங்கிள் அப்படின்ட்டு. நம்ம ஜியாவுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? ஸோ அவள் திரும்பி ஆமாம் தானே அங்கிள்னு செல்லமாக கேட்குறான். க்யூட் கேர்ள். சும்மா சொல்லக்கூடாது ஜேகே. உன் பொண்ணு ரொம்ப ரொம்ப புத்திசாலி. அழகாக நடந்துக்கிட்டா. அதனால தான் அவளை நான் எதுவும் பண்ணவும் இல்லை, அடிக்கவும் இல்லை. உண்மையாக தான். சீரியஸாக எனக்கு இப்போ அவளை அவன்கிட்ட கொடுக்கறதுக்கே விருப்பம் இல்லை. அந்தளவுக்கு என்கிட்ட அவள் நல்லாவே நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்ல, அதுக்காக என் பொண்ணு அவன்கிட்ட விட்டுட்டு போவான்னு மட்டும் எதிர்பார்க்காத. என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுறது உனக்கு தெரியும்ல? தெரியும் ஜேகே, தெரியும். சரி, என் பொண்ணு எனக்கு கிடச்சிட்டா. நான் கிளம்புறேன். கிளம்புறியா? எங்கே போவ? இன்னத்துக்கு நீ தான் தேவை கொன்னன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சில முக்கியமான ஆளுங்க இன்னும் கொல்றதுக்காக தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பர்சனலாக வந்த நியூஸ். இந்த நேரத்தில் இந்த சின்ன குழந்தைய கூட்டிக்கிட்டு எங்கே போவ? அந்தளவுக்குலாம் நீ ஒன்றும் யோசிக்க வேணாம். எனக்கு என் பொண்ணு எப்படி பார்த்துக்கணுன்னு தெரியும், இங்கேருந்து எப்படி தப்பிக்கணும்னு தெரியும். ஓ அப்படியா ஜேகே? சரியும் இருப்போம், போ போ அப்படின்னு சொல்ல நம்ம ஜியாவை கூட்டிகிட்டு அந்த வீட்டை விட்டு வெளில வந்துடுறாரு. அங்கேருந்து அப்படியே நடந்து அந்த மெயின் கேட் வரைக்கும் வரணும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஜியாவை தூக்கிக்கிட்டு, இங்கே பரிச்சியா, நம்ம இங்கேருந்து தூரமாக போகிறோம். இதுக்கப்புறம் இங்கே யாரையும் நம்ம பார்க்க மாட்டோம், ஓகேவா? உனக்கான ஒரு பெஸ்ட்டான லைஃப்பை நான் உனக்கு கொடுப்பேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், கன்னு இந்த கெட்டவங்க இவங்களாம் இல்லாமல் உனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப்பை நான் உனக்கு கொடுப்பேன் செல்லம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே நம்ம ஜியா கூட அவ்வளோ சந்தோஷமாக பேசிக்கிட்டே அவர் போயிட்டே இருக்கார். அந்த டைமில் இங்கே தாமஸ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ கால் பார்க்குறாரு. இவன் என்ன எனக்கு ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை வந்து பிக் பண்ணுறாரு. யாருன்னா அந்த பாடிகார்டு, அதாவது நம்ம வீட்டில் இருந்தான் பற்றியா அந்த பாடிகார்டு, தாமஸோட ஆள். அவன் ஃபோன் பண்ணுறான். பாஸ், ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாஸ் அப்படின்னு சொல்கிறான். என்ன விஷயம்? ஆக்சுவலாக ஜேகேவோட டாட்டர்னு நீங்கள் ஒரு பொண்ணை பிடிச்சி வச்சுருக்கீங்களே, அந்த பொண்ணு ஜேகேவோட பொண்ணே கிடையாது. என்னடா சொல்கிற? ஆமாம் பாஸ், அது ஜேகேவோட பொண்ணு கிடையாது. ஆனால் அந்த பொண்ணுக்காக தானே அவன் எல்லாமே பண்ணான். பாஸ், இது எனக்கு இப்போ தான் ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. அதுவும் ஜியோ மூலியமாக தான் எனக்கு தெரிஞ்சது. முதல்ல விஷயத்தை சொல்கிறா. ஆக்சுவலாக அந்த பொண்ணு ஜியா ஆரம்புக்கும் ஜின்னுக்கும் பிறந்த பொண்ணு. என்னடா சொல்கிற? ஆமாம் பாஸ், ஆரம்புக்கும் ஜின்னுக்கும் பிறந்த பொண்ணு தான் ஜியா. அப்போ ஜேகே வந்து ஜின்னோட பிரதர். சரியா போச்சுப்போ. அப்போ இவங்க 2 பேரும் என்னை கொன்னே தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வேடா அப்படின்ட்டு இந்த விஷயம் வேறு எனக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ நம்ம ஜேகேவை பிடிக்கிறதுக்காக வேகமாக ஓடுறோம். பாடி கார்ட்ஸ் எல்லாரையும் அனுப்பி விடுறோம். ஜேகே கரெக்டாக அந்த கேட்டு போயிடுறாரு. கேட்டை ஓப்பன் பண்ணால் வெளியில் போயிடலாம். ஆனால் நம்ம ஜேகே மாட்டிக்கிறாரு. ஸோ குழந்தையோடவே மாட்டிக்கிறாரு. 2 பேருமே வந்து பிடிச்சிடுறாங்க. என்ன தோமஸ் இது? நீ சொன்னதை தான் நான் செஞ்சுட்டேன்ல, எதுக்காக என்ன இந்த மாதிரி பண்ணுற? என்னை விடு ஒழுங்கா, என் குழந்தைய என்கிட்ட கொடு. நான் சொன்னதை நீ செஞ்சுட்டேன், ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டியே. என்ன விஷயம்? நீ ஜின்னோட பிரதரா? அவ்வளோதான். இதை கேட்ட உடனே நம்ம ஜேகேவா அப்படி திருன்னு முழிக்கிறாரு. இல்லையே, அதெல்லாம் இல்லையே. பொய் சொல்லாதரா, நீ ஜின்னோட பிரதரா? ஆமாம், நான் ஜின்னோட பிரதர் தான். அப்போ உன்னை விட போகிறது இல்லைடா அப்படின்ட்டு நம்ம ஜேகேவை தரன்னு அடித்து அப்படியே அந்த மேன்ஷனுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தையும் உள்ளே தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் எப்படி இந்த பாடி கார்டுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, நம்ம ஜோ வந்து நம்ம கிம் கிட்டே எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணியிருப்பேன். இங்கே பாரு, நீ பண்ணது தப்பு. ஆக்சுவலாக நம்ம கிம் வந்து ஜேகேவை பிடிக்கிறதுக்கு பயங்கரமான பிளான் போட்டுட்ருப்பார். இந்த விஷயம் தெரிஞ்சு ஜோ பண்ணிடுற நடந்த எல்லாத்தையுமே நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிம் கிட்டே எல்லாமே சொல்ல ட்ரை பண்ணுவார். ஆனால் நம்ம கிம்மா, நீ என்ன சொன்னாலும் சரி, நீ டேவா அவன் கொன்னது தப்பு, அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு பயங்கர வெறித்தனமாக அங்கேருந்து காரில் கிளம்புறாரு. அதாவது நம்ம ஜேகே இருக்க இடம் நம்ம கிம்முக்கு தெரிஞ்சிச்சு. தாமஸோட வீட்டில் தான் இருக்கான்ட்டு. என் கையால் தாண்டா அந்த ஜேகேக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு ஜோ இப்போ இங்கே இருக்கிற செல்லுலேயே அடிச்சுட்டு 2 பாடி கார்டை வேறு அங்கே விட்டுட்டு நம்ம கிம் வந்து பர்சனலாக அவரே ட்ரைவ் பண்ணிக்கிட்டு நம்ம தாமஸோட வீட்டுக்கே வந்து போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அங்கே வந்து நம்ம ஜேகேவை வந்து கீழே அவனும் ஒரு அண்டர் கிரவுண்ட் வச்சுருக்கான். அங்கே வந்து சேரில் வந்து நம்ம ஜேகேவை கட்டி போட்டு சரியான அடி துவைச்சி எடுத்துட்ருப்பாங்க. மூஞ்சிலெல்லாம் அங்கங்கே கீரல், அங்கங்கே ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ கூட அவர் வந்து நம்ம பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜியாவை பார்த்துக்கிட்டே இருக்கான். பரம எதிரி ஆரமோட பொண்ணா இவளை தாண்டா நான் கொல்லணும். ஆனால் அன்றைக்கி அந்த கார் ஆக்சிடெண்ட்டில்
எப்படிடா இவன் மிஸ் ஆனா அப்படின்னு கேட்க நம்ம ஜேகே எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. ஆக்சுவலாக அந்த கார் ஃபுல்லாக டிஸ்ட்ராய் ஆகிறதுக்குள்ளே நான் என் அண்ணனை காப்பாற்றிட்டேன், அவனை ஹாஸ்பிட்டலும் கூப்பிட்டு போய் சேர்த்துட்டேன். ஆனால் என் அண்ணன் இறந்துட்டான், இந்த குழந்தை மட்டும்தான் பிறந்து, எல்லாத்தையுமே அவர் வந்து சொல்கிறார். ஸோ எல்லா விஷயத்தையுமே சொல்கிறார். ஜின்னுக்கு இந்த மாதிரி நடந்து எல்லாமே சொல்கிறேன். அத்தனை பார்த்தேன், என் ஸ்கெட்சு மிஸ் ஆனதாக சரித்திரமே இல்லை. குறுக்க நீ வந்திருக்க, பரவாயில்ல, முடிச்சிட்றேன், 2 பேரையும் முடிச்சிட்றேன் அப்படின்ட்டு கத்தி எடுத்துக்கிட்டு ஜியாவை கொல்றதுக்கு போவானா. ஜேகேவா கத்துறான், வேணாம், இங்கே பாரு தாமஸ், உனக்கு என் மேலே தானே கோவம், என்னை என்ன வேணாலும் பண்ணு, ப்ளீஸ் ப்ளீஸ் தாமஸ், அவளை விட்டுருடா அப்படின்னு சொல்ல. ஆரம்ப கொன்னப்போ கூட எனக்கு இந்த சந்தோஷம் கிடைக்கல, ஆனால் இப்போ ஆரம்புடைய பொண்ணு கொல்ல போகிறேன், எனக்கு இருக்க சந்தோஷம் இருக்கே அப்படியே, ஐயோ அந்த சந்தோஷத்தை நான் சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரி இருக்குது. எதுக்காக எங்கள் குடும்பத்தை இந்த மாதிரிலாம் பண்ணுறா, எதுக்கு அந்த பச்சை குழந்தைய கொல்ல போகிறா அப்படின்ட்டு நம்ம ஜேகே கத்தேன். அப்போ தான் தாமஸ் ஒரு விஷயத்த சொல்கிறான். ஆக்சுவலாக ஆரம் ஃபேமிலியை ஏன் பிடிக்காது அப்படின்னா, தாமஸோடைய அப்பாவை வந்து நம்ம ஆரம் வந்து கொண்டு இருப்பார். ஸோ தாமஸோட அப்பா வந்து 10 வயசு 12 வயசு, அதாவது பெண் குழந்தைங்களாம் பார்த்து கிட்னாப் பண்ணி, ஸோ அந்த குழந்தைங்கள வந்து மார்க்கெட்டில் பயங்கரமாக சேல் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் அவர், ஓகேவா, அதை தான் அவர் பண்ணியிருப்பார். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆரம் வந்து கொஞ்சம் கூட விசாரணைலாம் கிடையாது, அவரை எடுத்த உடனே போட்டு அடின்னு அடித்து கடைசியாக ஷூட் பண்ணி அந்த ஆளை வந்து நம்ம ஆரம் கொண்டு இருப்பான். ஸோ அதனால தான், அந்த ஒரு வெறினால தான் இப்போ தாமஸ் வந்து இந்த குடும்பத்தையே கொல்லணும் அப்படின்ட்டு இவ்வளோ பெரிய பிளானை பண்ணியிருப்பான். இதை கேட்குற ஜேகேவா, உங்கள் அப்பா என்னமோ பெரிய இவன் மாதிரி பேசுனேன், இவ்வளோ கேவலமானவன் அவன், பின்ன அவன் பண்ண வேலையை அவனை கொல்லாமல் ஜனாதிபதி அவார்டாடா கொடுக்க சொல்கிறா அப்படின்ட்டு இங்கே நம்ம ஜேகே கத்த, எங்கள் அப்பாவை பற்றிலாம் நீ பேசாதடா, அவ்வளோதாண்டா உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து ஜேகே ஒரே குத்து தான். அதாவது ஜியாவை கொல்ல போன அந்த கத்தியை எடுத்து நம்ம ஜேகேவோட வயிற்றுலேயும் அவன் குத்திடுறான். அவ்வளோதான், அங்கேயே ஜேகே சேரில் உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க, அப்படியே சேரோடு சரிஞ்சு கீழே சுருண்டு விழுந்துடுறாரு. அவ்வளோதான், ஜேகே மட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும், மயக்கம் வருது, அப்படியே கண்ணெல்லாம் சொருகுது, கண்ணை மூடுறாரு. இவனா, இப்போ பாரு எப்படி கொல்ல போகிறான், உன் கண்ணு திறந்து பாருடா, ஜியாவோட சாவை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவை குத்த போகிறான். அவளா பயந்துட்டு போய் நின்று, சின்ன குழந்தைவ ரொம்ப பயந்து போய் நின்றுட்டுருக்கான். அங்கிள் வேண்டாம் அங்கிள், எங்களை விட்டுருங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள் அப்படின்னு சொல்ல, சாரி செல்லம், நீ செத்தாதான் எனக்கு நிம்மதி அப்படின்ட்டு கரெக்டாக குத்த போகிறாரு. ஜியாவா அங்கிள் அப்படின்ட்டு கத்துறா. இந்த பக்கம் ஜேகேவா வேண்டாம் தாமஸ் அப்படின்ட்டு கத்துறாரு. பார்த்தா நம்ம தாமஸ் வந்து ஜியாவை குத்தவே இல்லை. தாமஸோட கையை யாரோ வந்து பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம டேவை பார்த்த உடனே தாமஸுக்கு அப்படியே கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி வெளில வந்துட்டு, நீ நீயா நீ உயிரோடு இருக்கியா? எல்லாம் ரொம்ப ஷாக் ஆகிற, ரொம்பலாம் ஷாக் ஆகாத, ஹார்ட் அட்டாக்லேயே செத்துற போகிற, ஏன்னா நான் உன்னை சாவடிக்கணும்ல. என் அண்ணனை கொன்னது மட்டும் இல்லாமல் இப்போது என் அண்ணன் பொண்ணையே கொல்றதுக்கு வரையா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், சரியான சண்டை நடக்குது. 2 பேருக்கும் மாறி அடிச்சுக்கிறாங்க. டேவா விடுற மாதிரி இல்லை, தாமஸை போட்டு புரட்டி எடுக்கிறாரு. அடினா அடி, உங்கள் வீட்டு அடியில் எங்கள் வீட்டு அடியில் சரியான அடி, செம்ம அடி வாங்கிக்கின்னு தாமஸால் ஏஞ்சி நிற்க முடியல. நான் எங்கே தப்பு பண்ணேன், எல்லாமே கரெக்டாக தான் ஸ்கெட்ச் போட்டேன், உன்னை கொல்றதுக்காக தான் இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணேன், ஜேகேவை மிரட்டினேன், அவனை உன் வீட்டுக்கு அனுப்பி விட்டேன். ஆனால் நான் கெஸ் பண்ணாத ஒரே விஷயம், இவன் வந்து ஜின்னோட பிரதர்னு சத்தியமாக நான் கெஸ் பண்ணல. இது எப்படி, நான் தான் உன்னை கொண்டுட்டானே, என்னோட பாடி கார்டு தான் சொன்னானே, உன் பாடி கார்டை சொல்ல வச்சதே நான் தான்டா அப்படின்னு சொல்ல. அவ்வளோதான், இப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கு. ஆக்சுவலாக வந்து நம்ம ஜேகே வந்து நம்ம டேக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து அவர் சொல்லிகிட்ருப்பார். அந்த பார்ட்டிக்கு முன்னாடினாலே எல்லா விஷயமும் சொன்னதுக்கப்புறமேட்டு நான் எப்படியாவது ஜியாவை காப்பாற்றணும்னு சொல்லியிருப்பார். ஸோ இவங்க 2 பேரும் கிம்மை வச்சு பிளான் போட்டிருப்பாங்க. அந்த பிளான் படி என்னை கார்டனில் வச்சு கொல்ற மாதிரி கொண்டுட்டு இங்கேருந்து போயிடு, நான் செத்த மாதிரியே இவங்க எல்லாருக்கும் இருக்கட்டும், நான் யாருக்கும் தெரியாமல் நான் தாமஸ் வீட்டுக்கு அதாவது இவங்களோட பிளான் தான். நாங்கள் 3 பேர் போட்ட வலையில் தாண்டா நீ மாட்டியிருக்க, உன் வலையில் நாங்கள் மாட்டலை. நீ நம்பணுன்றதுக்காக உன் கண் பார்வைக்கு முன்னாடி என்னோட டெத்தை நான் காமிச்சிருக்கேன், ஆனால் அது உண்மை கிடையாது, நாங்கள் போட்ட ட்ராமாவை நீ நம்பிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லார் முன்னாடியும் நம்ம தாமஸோட தலையை
துண்டாக வெட்டிடுறான். இதை பார்க்குற ஜேகேவா அப்படியே கண்ணை முடிக்கிறாரு. ஜியா வேகமாக ஓடி வந்து நம்ம ஜேகேவா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஒன்றும் இல்லை சொல்லலாம், ஒன்றும் இல்லை, பயப்படாத, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ஜேகே வந்து நம்ம ஜியா கிட்டே பேசிகிட்ருக்காரு. டேவா வேகமாக நம்ம ஜேகே கிட்டே வந்து அந்த கட்டெல்லாம் அவுத்து விடுறாரு, தூக்கி நிற்க வைக்கிறாரு. ரொம்ப அடிபட்டுருக்காடா, ரொம்ப ஆழமாக குத்திட்டானா? ஆஹா இல்லை டே, பரவாயில்ல, நான் உன்னை இழந்துருவணும்னு நினச்சேன். இந்த பிளான் போட்டது தப்போன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையும் நினச்சேன். ஏன்ட்டு இப்படிலாம் யோசிக்கிற? நம்ம பிளான் படி நீ கிம் கூட அந்த காரில் மறைஞ்சு வரணும். அதுக்கேற்ற மாதிரி தானே எல்லாமே நடந்தது. ஆமாம், அப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம ஆரம்போடைய பொண்ணு ஜியாவை வந்து நம்ம டே பார்க்குறாரு. அப்படியே தூக்கி ஆசையாக கொஞ்சுறாரு. செல்லமே, என் தங்கமே, எப்பட்றா இருக்க? நான் தான் உன்னோட அங்கிள், உன் அப்பாவோட பிரதர். என்னை பார்த்து நீ பயப்பட வேணாம், நீ என்னை அப்பான்னு தான் கூப்பிடணும் அப்படின்ட்டு ஜியாவை அப்படியே கட்டி தழுவிக்கிறாரு. பயங்கரமாக அவரும் முத்தம் கொடுக்குறாரு. அப்படியே எங்கள் அண்ணனை மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிடு. அந்த இடத்துக்கு நம்ம கிம் வராரு. அவர் வந்து அவரோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே இருக்காரு. எல்லாருமே அவரும் கொண்டுட்ருப்பார். வந்தோடனே என்ன பிளான் ஓகேவா? சூப்பரான பிளானு, எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு. இந்த தாமஸ் கிட்டே கொஞ்சம் 2-3 டைலாக் பேசிட்டு அப்புறம் நீ கொல்லுவன்னு பார்த்தேன். எனக்கு வந்த வெறிக்கு ஆரம்பத்துலேயே கொண்டு இருப்பேன். நம்ம பிளானெல்லாம் சொல்லி கொள்றதுக்கு எனக்கு வெறுப்பாகி போச்சுரா. பரவாயில்ல, செத்துட்டான்ல, சந்தோஷம். சரி, இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்கேருந்து வெளில வராங்க. அதாவது நம்ம டே குழந்தைய தூக்கிட்டு ஜேகே கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு வராரு. வெளில வந்து பார்த்தா அந்த மாஃபியா ஹெட்டு அவர் வந்துட்டாராங்க. டே, நீ உயிரோடு இருக்க? உயிரோடு தான் இருக்க. இது எல்லாமே எங்களோட ஸ்கெட்ச் தான். தாமஸோட பாடி உள்ளே இருக்குது. நீங்கள் எதனா பண்ணணுன்னா போய் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்னை தொல்லை பண்ணாதீங்க, என்னை டிஸ்டர்பும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காரு. அதை வந்து இந்த ஹெட்கிட்ட எல்லாமே சொல்லிவிட்டு நம்ம ஜேகேயோட கையை பிடிச்சி, என் ஃபேமிலியை நான் ப்ரொடெக்ட் பண்ணேன், என் மேலே எந்த தப்பும் இல்லை. தாமஸ் பண்ண தப்பு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம். நீங்கள் இத்தனை நாள் அமைதியாக இருந்திருக்கீங்க. இதுக்கான தண்டனை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் கொடுக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். இந்த பிஸ்னஸ்லேருந்து நான் வெளியில் போகிறேன். இங்கே பாரு டி, ஒரு 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 சின்ன விஷயத்துக்காக, சின்ன விஷயம்லாம் இல்லை, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எங்கள் அண்ணனை கொண்டவனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பிஸ்னஸ்குள்ளே நான் வந்தேன். நான் ஒரு நார்மலான பிஸ்னஸை ரன் பண்ணிக்கிட்டு என்னோடய லவ் லைஃப்பை நான் என்ஜாய் பண்ண போகிறேன். எங்களுக்குன்னு ஒரு குழந்த இருக்கா. நான் அதை இழக்க விரும்பலை. இந்த மாஃபியா பிஸ்னஸ்லேருந்து நான் வெளியில் போகிறேன், எக்ஸிட் ஆகிட்றேன். என்னை தொல்லை பண்ணாதீங்க, என்னை டிஸ்டர்பும் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேயோட கையை பிடிச்சி அவர் அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கார். இந்த ஹெட்டாலேயும் எதுவுமே பேச முடியல. இந்த தாமஸ் பண்ண வேலையாலே இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையாகி போச்சு. அவரும் விட்டுடுறாரு. சரி போடா எப்பா அப்படின்ட்டு. இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஜியோ கிம் அங்கே வராரு. வந்து அந்த செல்லை ஓப்பன் பண்ணுறாரு. கிம் இங்கே பாரு கிம், நாங்கள் வேணும்னே பண்ணல, எங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை புரிஞ்சுக்கூடா அப்படின்னு சொல்ல அப்படியே பார்த்துட்டு இருந்த கிம் நம்ம ஜியோ பட்டேட்டை ஹக் பண்ணுறாரு. ஸோ நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாரு. அடப்பாவி, இது பொறுமையாக சொல்லுவா, எங்கடா என் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு நம்ம கிம்மை தள்ளி விட்டுட்டு வேகமாக மேலே வராரு. வந்து பார்த்தா நம்ம ஜேகேக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. ஸோ டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. நம்ம டே பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. குழந்தை ஜியாவும் இருக்கா. ஹை அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோவை பார்க்க, ஜியோப்பா ஜியா செல்லாம் வந்துட்டியா அப்படின்ட்டு வேகமாக வந்து ஜியாவை கட்டி பிடிச்சிக்கிறாரு. உனக்கு கூட ஜியாவை தெரியுமா? தெரியும், எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால இப்போ எல்லாருமே நல்லாவும் இருக்காங்கன்ட்டு நம்ம ஜியோ ரொம்பவே ஹாப்பி ஆகிறாரு. கிம் பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. கிம்மும் வந்து சாரிடா, இந்த பிளானை முன்னாடியே சொன்னேன், நீ சத்தியமாக சொதப்பிடுவ, அதனால தான்டா சொல்லலை. கரெக்டு தான், நான் சொதப்பிடுவேன் தான், நீ சொல்லாமல் இருந்ததே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மை ஹக் பண்ணிட்டு அவங்களோட லவ்வை வந்து அங்கே கன்வே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே வந்து நம்ம டேயோட கையை பிடிச்சிட்ருக்காரு. அவருக்கு அங்கங்கே ஸ்டிச் போட்டுக்கிட்டுருக்காங்க. கொஞ்சம் வலியை பொறுத்துக்கோ டாக்டர், கொஞ்சம் வலி இல்லாமல். சார் போட்டுட்டு தான் சார் இருக்கேன், லைட்டாக பெயின் இருக்கும் சார், இருந்தாலும் கொஞ்சம் பாருங்கள். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா இவனால் ஐயோ கடவுளே, வலி இல்லாமல் எப்பட்றா மருந்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் போட்டு ஃபுல்லாக முடியுது. பெருசாக காயம் இல்லை சார், ரொம்ப டீப்பாலாம் குத்தலை, 2 ஸ்டிச் தான். ஒரு 2 நாளுக்கு அப்புறமேட்டு வாங்க, எப்படி காயம் ஆறி இருக்குன்னு பார்த்து நானே ரிமூவ் பண்ணுறேன். ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஜேகே எழுந்திருக்க ட்ரை பண்ணுறாரு. நீ எழுந்திருக்காத, நீ படு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவா அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு நம்ம ஜேக்கோட கையை பிடிச்சிட்டு, நீ ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க, எனக்கு எல்லாமே புரியுது. நானும் அது கடைசி வரைக்கும் எங்கள் அண்ணன் கூடவே இருந்தேன். எங்கள் அண்ணன் சாகிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் எங்கள் அண்ணன் கூட இருந்தேன். ஆனால் நீங்கள்
கஷ்டமும் பட்டிருக்கீங்க. பேரண்ட்ஸ் இல்லாமல், கடைசியாக உன்னோட பிரதர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல்ல. இதுக்கப்புறம் இந்த மாதிரி கஷ்டம் உனக்கு கண்டிப்பாக கிடைக்காதுடா. நான் நான் உன்னை நல்லா பார்த்து என் கூடவே இருச்சேக்கே. ப்ளீஸ் என்னை விட்டு போகாத. போக மாட்டேன்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வேகமாக எழுந்து நம்ம டேவை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. 2 பேரும் மாறி மாறி ரொம்ப ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. அவளை பார்த்து ஜியாவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வேகமாக ஓடி வந்து 2 பேரையும் சேர்த்தாப்பில் ஹக் பண்ணிக்கிறா. நானும் உங்கள் ஃபேமிலி தானே அப்படின்ட்டு. ஆமா செல்லம், நீ இல்லாமலா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஜியாவை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு நம்ம 3 பேரும் எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம். 3 பேர் இல்லைடா, நாங்கள் 2 பேர் இருக்கோம் அப்படின்ட்டு கிம்மும் ஜியோவும் வராங்க. நீங்களும் தான்டா, நீங்களும் எங்கள் ஃபேமிலி தான், வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக அவங்களோட லைஃப்பை இதுக்கப்புறம் லீட் பண்ண போகிற மாதிரி காமிச்சு இந்த ஸ்டோரியை இங்கேயே ஒரு ஹாப்பி எண்டிங்காக நான் கன்வே பண்ணி கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.